ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அப்படி இல்லைன்னா ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஆன கல்யாணோத்சவமோ இல்லை சகஸ்கர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், கல்யாணோத்சவம் சேவாஸ், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சுப்ரபாத சேவா, இந்த மாதிரி சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் நான் வந்து போக முடியல அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இதுலயே மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேவா டிக்கெட் புக் பண்ணி இருக்கிறவங்க வந்து கேன்சல் பண்றது ரொம்ப ரேரு. பட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து போகணும் அப்படின்றதுக்காக ரிசீவ் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு ரீசன்னால என்னால போக முடியாது அப்படின்ற பட்சத்துல நான் வந்து கேன்சல் பண்ண முடியுமா, கேன்சல் பண்ணா ரீஃபண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு தெளிவான விஷயத்த வந்து சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. இது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க வீடியோ மேக் பண்ணிருக்கணும் அப்படின்றது நீங்க நினைக்கலாம். பட் நம்ம கேன்சல் பண்றதை பத்தி மட்டும் இல்லாம இந்த தர்ஷன் டிக்கெட்ல இருக்கக்கூடிய இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்களை நான் இதுல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா நிறைய யூஸ்ஃபுல்லான டெம்பிள் அப்டேட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேன்சலேஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ கேன்சல் அப்படின்னும் போது இப்போ நீங்க ஆர்ஜித சேவாவாகட்டும் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஆகட்டும் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேன்சல் அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம புக்கிங்ல போயிட்டு கேன்சல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட டிக்கெட் வந்து கேன்சல் ஆயிரும். பட் கேன்சல் பண்றனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா வந்து ரீஃபண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அது உங்களோட தர்ஷன் டிக்கெட்லயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக் பண்ணிட்டு போகல அப்படின்னாலும் ஒண்ணுதான், கேன்சல் பண்றது ஒண்ணுதான். ஸோ ரீஃபண்ட் வந்து இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட்டுக்கும் ரீஃபண்ட் வந்து கிடையாது. அது அவங்க பாலிசிலே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சாமி தரிசனம் போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுல இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன டவுட் கேட்குறாங்கன்னா, இப்போ என்னால அக்டோபர் மாசத்துல ஒரு டேட்ல நான் புக் பண்ணியிருக்கேன், அன்னைக்கு என்னால போக முடியல அப்படின்னா நான் அடுத்த மாசம் நவம்பர் மாசத்துல ஒரு நாள் அந்த டேட்ல அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி போக முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வந்து நம்ம எனக்கு என்ன ஸ்லாட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்லாட்ல தான் நம்ம தர்ஷனுக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனா இப்ப வந்து யாருமே ஸ்லாட்டை வந்து அவங்க பாக்குறது இல்லை. ஸோ அந்த நாளுக்கான டிக்கெட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க. அப்படிதான் இப்போ 300 ரூபாய் தர்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. நீங்க 1 மணி ஸ்லாட்னா 1 மணிக்கு தான் உங்களை அலோவ் பண்ணுவேன், 12 மணினா 12 மணிக்கு தான் அலோவ் பண்ணுவேன், நீங்க 1 மணிக்கு வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் இல்ல. டிக்கெட்டு இன்னைக்குள்ள டிக்கெட், நான் இன்னைக்கு தர்ஷன் டிக்கெட் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் கண்டிப்பா என்ன அலோவ் பண்ணுவாங்க. அதான் அன்னைக்கு மட்டும்தான். அடுத்த நாள் போனீங்கன்னா கூட நாள் டிக்கெட்டை உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால என்னைக்கு புக் பண்ணிருக்கீங்களோ அன்னைக்கு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்த நாளே அலோவ் பண்ணாதப்போ அடுத்த மாசம்லாம் கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் நிறைய டவுட் கேட்பீங்க. என்னன்னா, இப்போ நாங்க ஒரு 3 பேர் போகலான்னு சொல்லிட்டு தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணோம், அதுல ஒருத்தர் வந்து வரலன்னு சொல்லிட்டாரு, அவருக்கு பதிலா நான் வேற ஒருத்தரை வந்து கூட்டிட்டு போலாமான்னு கேட்பீங்க. கூட்டிட்டு போக முடியாதுங்க. யாரு நீங்க புக் பண்ணிருக்கீங்க, யாரோட ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த பர்சன் மட்டும்தான் அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி சாமி தரிசனம் பார்க்க முடியும். 3 பேர் புக் பண்ணதுல ஒருத்தர் வரல அப்படின்னா அவரோட டிக்கெட் அவ்வளவுதான். ஓகேங்களா? வேற யாரையுமே நீங்க வந்து அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து ஓபன் பண்ணிட்டாங்கன்னா ஃபாஸ்டா வந்து புக் பண்ணணும், அந்த ஸ்லாட் முடிஞ்சிரும், இல்லைன்னா அந்த டேக்கான டிக்கெட் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே வந்து ஃபாஸ்டா புக் பண்றது உண்டு. அதுல நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்து உங்களோட பேர்ல ஏதாவது லெட்டர்ஸ் வந்து விட்டுருவீங்க, இல்லைன்னா ஆதார் கார்டுல இருக்க மாதிரி நம்ம நேம் மிஸ்டேக் பண்ணிடுவோம், இல்லைன்னா ஏஜ் மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஆனா ஐடி ப்ரூஃப் ஓரளவுக்கு கரெக்டான ஐடி நம்பர் வந்து கொடுத்துருவாங்க, அதுல மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் என்ன டவுட் வரும்னா, இப்போ நான் வந்து என்னோட பேர்ல மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஏஜை மாத்தி கொடுத்துட்டேன், என்ன அலோவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்ற ஒரு டவுட் இருக்கும். மைனரா சேஞ்சஸ் வரக்கூடியது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க உங்களோட ஐடி கூட நீங்க அதில் டிக்கெட்ல கொடுத்துருக்க ஐடி நம்பர் கரெக்டா இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. சப்போஸ் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தா நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நம்ம புக்கிங் டைம்ல மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ உங்களுக்கு அக்கமடேஷன் புக்கிங்லேயும் சேம் இதே தான். ஸோ அக்கமடேஷன்லையும் நீங்க வந்து நேமோ இல்லைன்னா ஏஜோ மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஸோ உங்களோட ஐடி ப்ரூஃப் நம்பரை கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணியிருக்கணும். அந்த விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னா ஓகே. அதே மாதிரி நீங்க 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் இப்போ புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தர்ஷனுக்கு போறப்போ நீங்க என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்து ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணீங்களோ அந்த ஐடி தான் நீங்க கொண்டு போகணும் வெரிஃபிகேஷனுக்கு. அதை ஒரிஜினலே தான் கொண்டு வரணும்னு அவங்க வந்து கம்பல்சரி சொல்லலை. நீங்க ஜெராக்ஸ் காப்பி வச்சிருந்தீங்கன்னா கூட அதனிடையே வந்து அவங்க மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க.
இப்போ நீங்க ஆதார் கார்டு குடுத்து வந்து புக் பண்ணிட்டு, தர்ஷனுக்கு போகும்போது வோட்டர் ஐடி எடுத்துட்டு போனீங்கன்னா, கண்டிப்பா உங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன ஐடி ப்ரூஃப் ஆன்லைன்ல வந்து குடுத்து, அந்த நம்பர் குடுத்து புக் பண்றீங்களோ, சேம் அதே வந்து எடுத்துட்டு போங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட ஒரிஜினல்னா நம்ம ஆன்லைன்ல எடுத்த ஆதார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி காப்பி இருந்தா கூட கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. ஸோ எந்த சமயத்துல இந்த ரூ. 300 ஆர்ஜித சேவாஸ் டிக்கெட்டுக்கான ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோவிட்லாம் வந்துச்சு, லாக்டவுன்லாம் பண்ணாங்க இல்லையா? அந்த டைம்ல ஆர்ஜித சேவா இந்த மாதிரி சேவாஸ் எல்லாம் வந்து தேவஸ்தானமே கேன்சல் பண்ணாங்க. ஸோ தேவஸ்தானம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல தேவஸ்தானம் கேன்சல் பண்ணக்கூடிய தரிசன டைம்ல மட்டும்தான் நீங்க ரீஃபண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப ரேர் தான். ஏதாவது ஒரு விஷயத்துல மட்டும்தான் வந்து கேன்சல் ஆகும். பட் வந்து ஏதாவது அன்அவைலபிள் கண்டிஷன்ஸ், ஏதாவது இந்த மாதிரி லாக்டவுன், கோவிட் ஸ்ப்ரெட், இந்த மாதிரி ஏதாவது கண்ட்ரி ஃபுல்லா வரக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கவர்மெண்ட் வந்து இதை வந்து நீங்க இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா மட்டும்தான் வந்து நடக்குமே தவிர, மற்ற சமயங்கள்ல வந்து தர்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். கோவிட் சமயங்கள்லயும் வந்து கம்மியா அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயங்கள்ல வந்து கேன்சல் பண்ண டிக்கெட்ஸ் மட்டும்தான் ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியுமே தவிர, நாம பண்ணக்கூடிய எதுக்குமே நாம ரீஃபண்ட் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஒருத்தரோட பேர்ல நீங்க புக் பண்ண டிக்கெட் வந்து அவர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அவரை தவிர வேற யாருமே அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ண முடியாது. நீங்க புக் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க பேர்ல நீங்க போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அது வந்து அலௌடு கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரூ. 300 தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் 11 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. அவங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் எடுத்துட்டு போங்க. ஆதார் கார்டு இல்லைனாலும் ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா ஸ்கூலோட ஐடி கார்டு கொண்டு போங்க. அது ஏஜ் ப்ரூஃப்காக சம்டைம்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க டிக்கெட் ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், போகல, கேன்சல் பண்ணணும்னா நீங்க கேன்சல் பண்றதுல எந்த அர்த்தமுமே இல்லை. ஆனா கேன்சல்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களோட லாகின்ல வந்து இருக்கும். நீங்க லாகின் பண்ணி போயிட்டு நம்ம டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பக்கத்திலே கேன்சல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கனாலும் கேன்சல் ஆகும். பட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க பிளான் பண்ணி ஆன்லைன்ல உங்களோட தர்ஷன் டிக்கெட் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா தர்ஷனுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைக்காது. ஸோ ரூ. 300 தரிசனத்துல இருக்கக்கூடிய டவுட் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது அடிஷனலா டவுட் இருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்க. மேக்சிமம் நிறைய பேத்துக்கு வரக்கூடிய எல்லா டவுட்டையுமே இதுல நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரூ. 300 மட்டும் கிடையாது, ஆர்ஜித சேவால நீங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலுமே நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து வராது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.